மாட்டேங்குது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, இந்த விசுவாசம் இருக்கு, எல்லாமே இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இருள் சூழ்ந்த மாதிரி ஆயிடுது. எல்லாராலும் நம்ம கைவிடப்பட்டது போல ஆயிடுறோம். நம்ம அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரும் பாருங்க, வாழ்க்கையில கண்டிப்பா வரும். நான் நிறைய நேரங்கள்ல அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் அனுபவிச்சிருக்கேன். எல்லாராலும் கைவிடப்பட்டுருவோம், எல்லாரும் நமக்கு அகேன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கூட நம்மளை கைவிட்டு, நம்மள நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம மூலமா பெற்றவர்கள் கூட நம்மளை கைவிட்டு நம்மளை அம்போன்னு விட்டு நிற்பாங்க. நம்ம என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாம இருக்கணும். பல சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது தமிழ்ல நம்ம சென்னை பாட்டில் இருக்கும், அம்போன்னு நிற்கிற மாதிரி இருக்கணும். யாரும் இல்லாம உதவியற்றவர்களாக, நம்ம நேசித்தவர்களாம் கூட நமக்கு எதிராக செயல்படுகிறது போல அந்த ஒரு இருள் சூழ்ந்து இருக்கும். ஏன்னா பிசாசு அந்த நேரங்களில் போராடுகணும். நம்மளால ஜெபிக்கவே முடிய மாட்டேங்குது, வேதத்தை வாசிக்கவே முடிய மாட்டேங்குது. நான் சொல்றேன், அப்பெல்லாம் நம்ம தனியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கர்த்தருடைய ஆவியானவர் வந்து சத்துருக்கு விரோதமாக ஏற்று நிற்கிறான், நாம் வெற்றி அடையும்படி செய்கிறார், நம்மள வெற்றி சிறக்கிறவர்களாக ஆக்குகிறார். பெரிய அற்புதமான காரியங்களை அவர் செய்து முடிக்கிறவரை இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்.